இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. தமிழகத்தின் முக்கிய கோவில்களும் அதன் அற்புதங்களும். அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்கினால் பலன் கிட்டும் என்பது ஐதீகம். இருக்கும் கஷ்டத்தில் தங்கம் வாங்குவது என்பது எப்படி சாத்தியப்படும்? அதற்கும் சில தீர்வுகள் இருக்கின்றன. அவை சில கோவில்களின் மூல கடவுள்களால் அருள்பாலிக்கப்படுகின்றன. ஆனால் அதற்கும் சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அது கீழே குறிப்பிட்டப்பட்டுள்ள கோவில்களுக்கு செல்வது. நம்பிக்கையுள்ளவர்கள் தொடர்ந்து சென்று வர பலன் அதிகரிக்கும். பழனி ஆண்டவர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான தண்டாயுதபாணி கோயில் பழனி மலையின் உச்சியில் கம்பீரமாக அமைந்துள்ளது. 600 படிக்கட்டுகளில் ஏறி பழனி ஆண்டவரை பலர் தரிசிக்கின்றனர். ரோப்கார் வழியாக பயணிக்கவும் ஏற்பாடுகள் நிறைய உள்ளன. 8 மற்றும் 13வது நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்களில் பாண்டிய மற்றும் சோழ மன்னர்கள் இந்த ஆலயத்தை புதுப்பித்து பெரிதாக கட்டியிருக்கின்றனர். தங்களின் கட்டிடக்கலையை வெறிப்படுத்தும் வண்ணம் இந்த ஆலயத்தின் கோபுரங்களையும் மண்டபங்களையும் அவர்கள் உருவாக்கியிருக்கின்றனர். இந்த கோயிலில் சென்று வழிபட்டால் சிறப்பான எதிர்காலம் அமையுமாம். வீரமும் கோபமும் தைரியமும் ஒருங்கே அமைய பெற்ற மேஷராசிக்காரர்கள் முதலிடத்தை தக்கவைத்துக் கொள்ள மிகுந்த போராட்டம் இருக்குமாம். குரு பகவானால் பெரிதாக லாபமில்லை. எனினும் இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் சில மாற்றங்கள் நிகழலாம். புலியரை தட்சணாமூர்த்தி கோயில். திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில். பசுமை கொஞ்சம் பக்த தலமாக திகழ்ந்து வரும் இந்த புலியரை தட்சணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று வர குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வருமானம் உயர்ந்து குடும்பத்தில் திருமண பேச்சு நடக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேம்படும். இந்த கோயிலில் சதாசிவமூர்த்தி சிவகாமி அம்மையார் கோயிலில் தனி சந்நிதியில் குரு பகவான் தட்சணாமூர்த்தி அமர்ந்து அருள்பாலிக்கிறார். புளிய மரத்தின் பொந்திலிருந்து வெளிபெயர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதால் இந்த கோயிலுக்கு இப்படி பெயர் வந்தது. தென்காசி செங்கோட்டையிலிருந்து இந்த ஊருக்கு பேருந்து வசதிகள் உள்ளன. மேலும் வாடகை வண்டிகள் ஆட்டோக்கள் மூலமாகவும் இந்த கோயிலை அடையலாம். சிறுவாபுரி முருகன் கோயில். சிறுவாபுரி என்னும் ஊர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சின்னம்பேடு பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு புகழ்பெற்ற முருகன் கோயிலாகும். இங்குள்ள ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டுள்ளது. இந்த கோயில் பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் என்று அழைக்கப்படுகிறது. சென்னைக்கு வடமேற்கே சென்னை கல்கத்தா நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து 33வது கிலோமீட்டரில் இடது பக்கம், அதாவது மேற்கே பச்சை பசேல் வயல்களை கடந்து 3 கிலோமீட்டர் போனால் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியின் அழகிய திருக்கோயில் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து செங்குன்றம் காரனோடை வழியாகவும் மீஞ்சூர் பொன்னேரி வழியாகவும் இந்த ஊரை அடையலாம். இவ்வூர் சிறுவாபுரி, சின்னம்பேடு, சிறுவை, தென் சிறுவாபுரி, குசலபுரி என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. குருவின் பார்வை இல்லாவிட்டாலும் இந்த கோயிலுக்கு வருகை தரும் ராசிக்காரர்கள் கூடிய விரைவில் சொந்த வீட்டில் குடியேறுவார்கள். செல்வம் நிலை பெறும் என்பது ஐதீகம். காலகாலேஸ்வரர். கோயம்புத்தூரிலிருந்து சத்தியமங்கலம் செல்லும் சாலையில் உள்ள கோவில் பாளையத்தில் அருள்பாலிக்கும் காலகாலேஸ்வரரை தரிசித்து வழிபட வேண்டும். நந்தி பகவானின் அருள் பெற்ற ராசியாக ரிஷபம் உள்ளதால் இவர்களின் வழிபாட்டுக்கு இந்த கோவிலே ஏற்றது. பிரதோஷம், மகா சிவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம், திருவாதிரை நட்சத்திர தினங்களில் சென்று வழிபடுவது மேலும் பலனூட்டும். ரிஷபராசியுடையோர் மூலவருக்கு தும்பைப்பூ மாலை அணிவித்து வழிபட செல்வம் கொட்டும். சுமார் 1300 ஆண்டுகள் பழமையான இத்தலத்தில் காலசுப்பிரமணியர், கருணாகரவல்லி அம்மையார் சந்நிதிகள் உள்ளன. இவர்கள் இருவருக்கும் இடையே முருகன் வீற்றுள்ளார். அருள்மிகு காலகாலேஸ்வரர் திருக்கோவிலின் நடை காலை 6 மணி முதல் பகல் 12:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் திறக்கப்பட்டிருக்கும். கோயம்புத்தூரிலிருந்து அன்னூர் செல்லும் மாநகர பேருந்துகள் மூலமாகவும் சத்தியமங்கலம் செல்லும் பேருந்துகள் மூலமாகவும் எளிதில் கோவில் பாளையத்தை அடையலாம். சுப்பிரமணிய சுவாமி. மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள சோலைமலையிலுள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர குரு பகவான் மூலம் உங்களது வாழ்வில் இன்பங்கள் வந்தேறும். வியாபாரத்திலும் பிற உத்தியோகத்திலும் கூடுதல் இலாபத்தை பெற்று செல்வச் செழிப்புடன் மகிழ்ச்சியடைவீர். மதுரையிலிருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த ஊர். வாடகை வண்டிகள் தானிகள் மூலமாகவும் இந்த இடத்தை அடையலாம். திருவரங்கம். ஸ்ரீரங்கம் மகாவிஷ்ணுவின் 8 முக்கிய திருத்தலங்களுள் முதல் திருத்தலமாக கொண்டாடப்படும் தனிப்பெருமை வாய்ந்ததாகும். இந்த சுய பிரகடனப்படுத்தப்பட்ட திருத்தலங்களை ஸ்வயம் வியாக்த க்ஷேத்ராஸ் என்று இந்து புராணங்கள் குறிப்பிடுகின்றன. ஸ்ரீரங்கத்திலுள்ள விஷ்ணு கோயில் இத்திருத்தலங்களுள் முதலாவது மட்டுமல்ல, 108 விஷ்ணு கோயில்களுள் மிக முக்கியமான கோயிலாகவும் கருதப்படுகிறது. இந்த விஷ்ணு கோயில் சுமார் 156 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள மிக பிரம்மாண்டமான கோயிலாகும். இக்கோயிலின் அமைப்பு மிக அரிதானதாகும். இது காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளினால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டில் அமையப்பெற்றுள்ளது. இக்கோயிலில் பிரகாரங்கள் என்றழைக்கப்படும் இணைப்புகள் சுமார் 7 உள்ளன. பக்தர்கள் இவ்வத்தனை பிரகாரங்களையும் கட்டாயமாக வலம் வருகின்றனர்.
திருவாரூர் திருக்கண்ணன்குடி லோகநாத பெருமாள். இக்கோவில் நாகப்பட்டினம் மாவட்டத்திலுள்ள திருக்கண்ணங்குடியில் அமைந்துள்ளது. நாகப்பட்டினம் திருவையாறு சாலையில் நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலும் சிக்கலிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கோவில் உள்ளது. தமிழ்நாட்டிலுள்ள பஞ்ச கிருஷ்ண தலங்களுள் இதுவும் ஒன்றாகும். 5 அடுக்கு ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கும் இந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வருகை தருகிறார்கள். திண்டிவனம் திருவாக்கரை 3 முகத்துடன் கூடிய சிவலிங்கம் அமைந்துள்ள திருவாக்கரை எனும் ஊர் திண்டிவனம் அருகே அமைந்துள்ளது. ரத்னத்ரயம் என்று போற்றப்படும் சிவன், பார்வதி, பெருமாள் ஆகிய மூவரும் ஒரே நேரத்தில் காட்சி தரும் தலம் இதுவாகும். முதுமக்கள் தாழிக்காக சிறப்பு பெற்ற இந்த இடம் தமிழர்களின் பண்பாட்டை உலகுக்கு எடுத்துக் கூறுகிறது. திண்டிவனம் புதுச்சேரி வழித்தடத்தில் மயிலம் தாண்டியதும் தெற்கு நோக்கி பிரியும் சாலையில் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருவாக்கரை. இங்கு செல்ல திண்டிவனம், விழுப்புரம் ஆகிய ஊர்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் பெரிய நாயகி அம்மையார் வீற்றிருக்கும் கோயில் அரியலூர் அருகே அமைந்துள்ளது. இது வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும். மாசி சிவராத்திரி, ஐப்பசி பௌர்ணமி, பங்குனி திருவிழா, மார்கழி திருவாதிரை ஆகிய நாட்களில் சிறப்பாக இருக்கும். நந்தியின் மீது படும் ஒளி கருவறையிலிருக்கும் இறைவனின் மீது பிரதிபலிக்கிறது. கோபுர கலசத்தின் நிழல் கீழே விழாது. கோவை நவகரை துர்கா. கன்னிமாதிசையில் குரு, கேது, சிவன் ஆகியோர் கூடிய கன்னி சிற்பமுள்ள இந்த கோயிலுக்கு சென்று பகவதி அம்மனை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்குவதுடன் விரைவில் திருமணம் நடக்குமாம். இந்த கோயிலுக்கு துர்கா பகவதி அம்மன் கோயில் என்ற பெயர். இது கோயம்புத்தூர் மாவட்டம் நவகரையில் அமைந்துள்ளது. இங்கு காலை 5:30 மணிக்கு திறக்கும் நடை மாலை 6:30 வரை திறந்திருக்கும். இங்கு மகாகணபதி, கைலைநாதர், புற்று லக்ஷ்மி நாராயணன், காவல்ராயன், ஐயப்பன் முதலிய கடவுளர்களும் இருக்கின்றனர். உத்தர கோசமங்கை. ராமநாதபுரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உத்தர கோசமங்கை கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வங்களைக் கொண்டது. 3000 வருடங்கள் பழமையான லிங்கம் இந்த கோயிலில் அமைந்துள்ளது. சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் அமைந்துள்ளது. புராண கதைகளின்படி இந்த ஊர் சிவபெருமானின் சொந்த ஊராம். சிதம்பரத்தைப் போல நடராஜ பெருமாள் சிறப்பு வாய்ந்து காணப்படுகிறார். உத்தரமீரூர் திருப்புலிவனம் வியாகிரபுரீஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் உத்தரமீரூர் அருகே திருப்புலிவனத்தில் அமைந்துள்ளது. இங்கு சிவபெருமான் சுயம்பு லிங்கவாக அருள் பாலிக்கிறார். லிங்கத்தின் மீது புலியின் பாதங்கள் படிந்துள்ளன. இங்குள்ள சூரியன் சிலையின் நிழல் சாயாமல் நேராக சுவரில் விழுவது மிகவும் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. ஆத்மநாத சுவாமி கோயில். திருப்பெருந்துறை அல்லது ஆவுடையார் கோயில் பகுதியில் அமைந்துள்ளது இந்த ஆத்மநாத சுவாமி கோயில். இந்த கோயிலுக்கு வயது கிட்டத்தட்ட 1100 இருக்கும். இங்கிருக்கும் தேருக்கு ஒரு சிறப்பு உண்டு. 5000 பேர் சேர்ந்து கூடினால் மட்டுமே இந்த தேரை இழுக்க முடியும். இது கிட்டத்தட்ட திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் தேருக்கு நிகரானதாக இருக்கிறது. 50 ஆண்டுகளாக இந்த தேர் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உருவ வழிபாடில்லாத தமிழகத்தின் ஒரே கோயில் இதுவாகும். இந்த கோயிலை கட்டியது ஒரு பூதம் எனும் நம்பிக்கை இப்பகுதியில் இருக்கிறது. சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மர் கோவில். கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடி பகுதியில் அமைந்துள்ளது சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மர் கோயில். இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால் 3 நரசிம்மர்கள் இந்த கோயிலின் ஒரே கருவறையில் அமர்ந்து நமக்கு அருள்பாலிக்கிறார்கள். பாவன விமானத்தின் கீழ் ஸ்ரீதேவி, பூதேவியுடன் நின்ற கோலத்தில் உற்சவர் பிரகலாத வரதன் அருள்பாலிக்கிறார். கருவறை மட்டும் பழமையானது. 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முழுமையடையாத கல்வெட்டு ஒன்று கோவில் தூணில் கண்டறியப்பட்டுள்ளது. திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம். சந்திரன் ஆயக்கலைகள் 64க்கும் தாய்க்கும் உரிய கிரகமாகவும் விளங்குகிறார். ஆகவே விழுப்புரம் அருகே உள்ள திருவக்கரையில் 3ஆம் பிறையுடன் அருள்பாலிக்கும் சந்திரமௌலீஸ்வரரை கடகராசி உடையோர் வழிபட பொருட்செல்வம் மட்டுமின்றி மக்கள் செல்வம், உறவினர்கள் மரியாதை, தொழில் லாபம் உள்ளிட்டவையும் தேடி வரும். வராக நதிக்கரையோரம் பல்லவர்களின் கலைவண்ணத்தில் உருவான இந்த கோவில் மிகவும் பழமையானது. இங்குள்ள சித்தர் சந்நிதியில் அமர்ந்து தியானிப்பது வேறெங்கும் காண கிடைக்காத வரமாகும். அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவில் நடை காலை 6 மணி முதல்
பகல் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறக்கப்பட்டிருக்கும். விழுப்புரத்திலிருந்து சுமார் 29 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இக்கோவிலை அடைய பேருந்து வசதிகள் சிறந்த முறையில் உள்ளன. மயிலம் செல்லும் பேருந்துகளும் சேதரப்பட்டு செல்லும் பேருந்துகளும் இக்கோவில் வழியே செல்லும். திருக்கனூர், கொடுக்கூர் செல்லும் பேருந்துகளும் திருவக்கரை செல்லும். அருள்மிகு புத்திர காமேட்டீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலில் விநாயகரும் ஆஞ்சநேயரும் எதிரெதிர் திசையில் அமர்ந்திருக்கிறார்கள். நதிக்கரையில் வடக்கு நோக்கி விநாயகரும் எதிர்திசை நோக்கி ஆஞ்சநேயரும் உள்ளனர். எந்த செயலை தொடங்கும் போதும் விநாயகரை வணங்கி தொடங்கும் பக்தர்கள் ஆஞ்சநேயரை வணங்கி அந்த செயலை முடிக்கின்றனர். ஆஞ்சநேயர் கைகளில் சங்கு, சக்கரம் உள்ளது சிறப்பு. காலை 7 மணிக்கு திறக்கப்படும் நடை இரவு 7 மணி வரையில் திறந்திருக்கும். அல்லது அருகிலுள்ள அம்மன் கோயில் ஒன்றிற்கு சென்று வாராவாரம் பூசை செய்து வழிபடுதல் சிறந்தது. தர்மபுரி காரிமங்கலம் சென்னகேசவர். தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் கோவிலூர் சென்னகேசவர் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் குருவின் பார்வை இல்லாமலும் வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அதிலிருந்து உங்களை சென்னகேசவர் காத்தருள்வார். வேலைப்பளு உங்களுக்கு அதிகரிக்கும். கடன் வாங்கவோ குடுக்கவோ வேண்டாம். குரு பகவானை வணங்குவது சிறந்தது. அல்லது அருகிலுள்ள அம்மன் கோயில் ஒன்றிற்கு சென்று வாராவாரம் பூசை செய்து வழிபடுதல் சிறந்தது. எட்டுக்குடி முருகன் கோயில். நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடியில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமான் பக்தர்களை காத்தருள்கிறார். சித்ரா பௌர்ணமி திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படும். ஷஷ்டி விரதத்தையும் கௌரி விரதத்தையும் ஒன்றாக கடைபிடிப்பது இந்த தலத்தின் சிறப்பாகும். முயற்சி ஸ்தானமான 3வது வீட்டில் அமர உள்ளதால் சிறு சிறு பயணங்கள் ஏற்படும். வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருந்த குரு 3வது இடத்திற்கு செல்வதால் வார்த்தைகளில் கவனம் தேவை. இந்த குரு பெயர்ச்சியினால் வேலைப்பளு ஏற்பட்டாலும் நீண்ட நாள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும். கடன் தொகை வசூலாகும். திண்டுக்கல் வேடசந்தூர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் அமர்ந்திருக்கும் நரசிம்மரை வழிபட்டு வருவது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமையும். இந்த தலத்தில் நரசிம்மர் தன் 2 தேவிமார்களுடன் அமைந்திருக்கிறார். இந்த கோயிலில் இருக்கும் ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்த ராசி தனுசுதானாம். ஆயுள் கெட்டிப்படும். திருமணத்தடை விலகி குடும்பத்தில் நல்லது நடக்கும். கல்யாண பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே அமைந்துள்ள கல்யாண பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் வருடங்கள் செல்வம் நிறைந்தவையாக மாறும். பணவரவுக்கு பஞ்சமில்லை. அதேபோல சுப விரய செலவுகளும் அதிகம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். காதல் விவகாரங்கள் கைகூடுவதில்லை. கொஞ்சம் ஒத்தி போடவும். அவ்வப்போது உடல் களைப்பு ஏற்படும் என்பதால் சத்தான உணவுகளை சாப்பிடவும். காவிரிக்கரை. குணசீலம். திருச்சியிலிருந்து சேலம் செல்லும் வழியில் காவிரிக்கரையில் அமைந்துள்ள குணசீலத்தில் அருளும் பெருமாளை வெள்ளி சனிக்கிழமைகளில் வணங்குவது சிறப்பானதாகும். துளசி மாலை அணிவது, பூசை செய்வது குருவின் பார்வை உங்கள் மீது இல்லை என்றாலும் நலன் பயக்கும். வீரம், போகம், துணிவு, துணைவர் பலம், ஆயுள் பலம் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற செய்வார். உங்களுடைய எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். அல்லது அருகிலுள்ள அம்மன் கோயில் ஒன்றிற்கு சென்று வாராவாரம் பூசை செய்து வழிபடுதல் சிறந்தது. திருவேங்கடநாதபுரம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் திருவேங்கடநாதபுரம் பெருமாள் கோயிலுக்கு சென்று வந்தால் சகல யோகங்களும் இல்லம் வந்து சேரும். புதன், வெள்ளி, சனிக்கிழமைகளில் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி குடும்பத்தில் சந்தோஷங்களை பார்க்கலாம். குடும்ப தேவைக்காக புதிய பொருட்களை வாங்கலாம். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். 10லுள்ள குரு பதவியை ஒன்றும் நாசம் செய்ய மாட்டார். கவலைப்பட வேண்டாம். நன்மையே நடக்கும். அல்லது அருகிலுள்ள அம்மன் கோயில் ஒன்றிற்கு சென்று வாராவாரம் பூசை செய்து வழிபடுதல் சிறந்தது. வேலூர் திருப்பார்கடல். உங்களுக்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் யோகமும் வந்து சேரும். குரு 7ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க போவதால் தைரியமாக எல்லா காரியங்களிலும் இறங்கி வெற்றி பெறலாம். தைரியத்தையும் தன்னம்பிக்கை தந்து வளமான வாழ்வு உண்டு. பொதுவாக எல்லா ராசி அன்பர்களும் குரு பெயர்ச்சிக்கு பரிகாரமாக ஆலங்குடி சென்று குருவுக்கு பிரீதி செய்வதும், திருச்செந்தூர் சென்று கடலில் குளித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர நல்ல பலன்கள் கிடைக்கும். அல்லது அருகிலுள்ள அம்மன் கோயில் ஒன்றிற்கு சென்று வாராவாரம் பூசை செய்து வழிபடுதல் சிறந்தது. கொல்லிமலை அறப்பள்ளீஸ்வரர்.
அரப்பள்ளீஸ்வரர் கோயில் கொல்லிமலை சுற்றுலாவில் முக்கியமான இடம் இது. சிவபெருமானின் தலமான இங்கு அவர் தனது மனைவியுடன் காட்சி தருகிறார். குடும்பத்தில் சந்தோஷங்களை பார்க்கலாம். குடும்ப தேவைக்காக புதிய பொருட்களை வாங்கலாம். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். அல்லது அருகிலுள்ள அம்மன் கோயில் ஒன்றிற்கு சென்று வாராவாரம் பூசை செய்து வழிபடுதல் சிறந்தது. மயிலாடுதுறை மணல்மேடு திருக்குறுக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாடுதுறையிலிருந்து மணல்மேடு எனும் பகுதிக்கு செல்லும் வழியில் அமைந்திருக்கும் திருக்குறுக்கையில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஞானாம்பிகை உடனுரை யோகீஸ்வரரை வழிபட்டு வந்தால் வாழ்வில் துன்பங்கள் விலகி நன்மை வந்து சேரும். அல்லது அருகிலுள்ள அம்மன் கோயில் ஒன்றிற்கு சென்று வாராவாரம் பூசை செய்து வழிபடுதல் சிறந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா? KYR ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.